ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய அளவற்ற தீர்மானத்தாலும் நம்ம எல்லாம் இந்த அந்நிய தேசத்தில் கர்த்தரை கொண்டு வந்து நல்ல ஒரு சபையை கொடுத்து கர்த்தருடைய சரீரமாய் இந்த சபையில் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாய் ஒரே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது. கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இந்த தேசத்துக்கு வருவதற்கு முன்பு நாம் ஒருவருக்கொருவர் முன்பின் அறியாதவர்களாக இருக்கலாம். மாத்திரமில்லாதபடிக்கு வெவ்வேறு இடங்களில் பிறந்து வெவ்வேறு சூழ்நிலை வளர்ந்திருந்தாலும் இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஒரே சபையில் வைத்து ஒரே குடும்பமாய் ஒரே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது. கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்படியாக கர்த்தர் தாமே நம்முடைய இல்லற வாழ்க்கையை கட்டி கொடுக்கிற தேவன். அது மாத்திரமல்லாதபடிக்கு இல்லற வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் பிள்ளை செல்வங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்ன வார்த்தையின் பிறர் நம்முடைய சபையில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வருகிற நாட்களில் கர்த்தருக்கேற்ற பயத்தில் வளர்ந்து வர்ற நாட்களில் கர்த்தருக்கேற்று சொல்லி சாட்சியாக நிற்கும்படிக்கு கர்த்தர் வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய அளவற்ற இரக்கத்தினாலும் நம்மோடு கூட சேர்ந்து இணைந்து ஆராதிக்கக்கூடிய அருமையான சகோதரன் ஆண்டனி, சகோதரி ஜாஸ்மின் அவங்களுக்கு ஈவாக கர்த்தர் இரண்டாவது ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் அவங்க குடும்பமாய் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் கூட நாம் இந்த நாளில் அவர்களுக்கு கர்த்தர் ஈவாய் கொடுத்த அருமையான பிள்ளை ஆண்டனை நாம் கர்த்தருடைய பரிசுத்த கரத்தில் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பெற்றோர்கள் முன்பாக வாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸும் நீங்கள் முன்பாக வரலாம். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அருமையான சகோதரன் ஆண்டனி, சகோதரி ஜாஸ்மின் அவங்க குடும்பத்தாருக்கு கர்த்தர் ஈவாய் கொடுத்த அருமையான இந்த ரெண்டாவது கொடுத்த ஆண் பிள்ளையை நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அருமையான பிள்ளை ஆண்டானுக்கு அந்த பெற்றோர்கள் திமோத்தேயு நத்தானில், தீமோத்தேயு நத்தான்வேல் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள். அருமையான இந்த பிள்ளைய கர்த்தருடைய பரிசுத்த கரத்தில் கொடுத்து ஒருவேளை பிறப்பின் நிமித்தமாய் பிள்ளை மேலே காணப்படுகிற பாவ சாப ரோகங்கள்
எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுவி இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து அருமையான பெற்றோருடைய கரங்களில் கொடுக்கும்படிக்காய் நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். இந்த நாளில் கூட எல்லாரும் நாம் சபையாய் குடும்பமாய் அருமையான குடும்பத்தாருக்கு கர்த்தர் ஈவாய் கொடுத்த இந்த பிள்ளைக்கு நேராய் நாம் நம்முடைய பரிசுத்த கரங்களை நீட்டிக்கொள்வோம். நம்ம எல்லாரும் பிள்ளையை வாழ்த்தி ஆசீர்வதித்து நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவரே அப்பா, உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே அருமையான சகோதரன் ஆண்டனி, சகோதரி ஜாஸ்மின் அவர்களை அவருடைய இல்லற வாழ்க்கையை கட்டி கொடுத்த தேவன் உண்மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளில் கூட ஆண்டரே அருமையான பிள்ளையுடைய இல்லற வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த 2வது பிள்ளையாண்டான் இந்த டீமோட்டையை நத்தான்வேல் என்கிற அருமையான பிள்ளையாண்டனை உம்முடைய பரிசுத்த கரத்தில் கொடுக்குறோமப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணார்கள் என்று சொல்லி அவர்களை அணைத்து தொட்டு ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளில் கூட ஆண்டே அப்பா உம்முடைய பரிசுத்த கரத்தால் இந்த பிள்ளையை தொட்டு ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளை மேலே காணப்படுகிற எந்த விதமான பாவ சாப ரோகங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய பரிசுத்த அர்த்தம் கொண்டு கழுவி ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளையை பரிசுத்தப்படுத்த முடிக்க ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையை முழுவதுமாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பிள்ளைக்கு வேண்டிய நல்ல சரீரபுரமா நல்ல வளர்ச்சியை, நல்ல ஞானத்தை, நல்ல கிருபையை கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆண்டா நல்லபடியாக வளர்ந்த ஆண்டவரே இயேசுநாதரை போல சிறு பிராயத்தில் கர்த்தரை அறிகிற அறிவிலும் மனித தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைம்படிக்கு இந்த பிள்ளையை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலே தேவ சித்தம் இந்த பிள்ளை மேலே நிறைவேறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளையாண்ட நல்லபடியாக படித்த ஆண்டவரே வர நாட்களில் பெற்றோருக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு நல்ல ஆசீர்வாதமான பிள்ளையாய் எல்லாவற்றுக்கும் மேலே தேவ நாமத்திற்கு, தேவ ராஜ்யத்திற்கு கனத்தையும் மகிமை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாய் வளரும்படிக்கு தீமோத்தேயை போல ஆண்டவரே அநேகரை கிறிஸ்துக்குள்ளாய் வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு ஊழியக்காரனாய் இந்த பிள்ளை வளர்வதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுக்கணும்னு சொல்லி இந்த நாளில் பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த பிள்ளையை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் பிள்ளை மேலே இருக்கட்டும். பிள்ளைக்கு எந்த விதமான பலவீனங்கள் சுகவீனங்கள் ஒன்று அணுகாதபடி பிள்ளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்த ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பெற்றோரையும் குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் அவங்களோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான சகோதரி ஒரு சிறு சாட்சி, தேவநாம மகிமைக்குன்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த நேரத்துலையும் எங்களை வந்து குடும்பமாக இந்த இடத்துல சாட்சியாக இருந்ததுக்காக நான் ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நாங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியாக 4 பேராக மாறுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் ஆண்டவர் முன்குறித்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாதுன்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஏசப்பா எங்களுக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்தாங்க. விசேஷமாக வந்து நான் கன்சீவ் ஆகும் போதே வந்து எனக்கு இவளே அதுக்கு மேலே ஃபார்ம் ஆகுமா, ஜீவன் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு 11-12 வீக்ஸில் ஆச்சு. பட் ஏசப்பா வந்து கிருபையாக ஒவ்வொரு மாதமும் வளர்த்து கொடுத்து டெபியை வந்து அந்த மாதிரி தான் ஈவா கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து 2வது பிள்ளை அப்படின்னு யோசித்து நாங்கள் பிளான் பண்ணும்போதெல்லாம் அதுக்கப்புறமா 3 தடவை வந்து எனக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆச்சு. எவ்ரி டைம் கன்சீவ் ஆகும், ஹார்ட் பீட் வரும், அப்புறம் ஹார்ட் பீட் வர அடுத்த வீக் போய் பார்க்கும்போது ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த 3 ப்ரெக்னன்சிலையுமே ஃபுல்லாக நான் வாமிட்டிங் எல்லாத்துலேயுமே கஷ்டப்படுவேன். கடைசியில் அது இல்லைன்ற அந்த ஒரு ப்ரொசீஜர்லேயும் ஒரு சரீர பலவீனத்தோடு தான் அது முடியும். அதுக்கப்புறமா நாட்களும் ஆனதுனால எங்களுக்கு அந்த மனசில் அந்த வாஞ்சை இருந்தது. பட் இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க காரியம் போல் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு தான் நாங்கள் இருந்தோம். இவன் கன்சீவ் ஆகும்போது வந்து நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அலைச்சல்கள், பிரயாணங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் ஏசப்பா வந்து அந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்க செய்து கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எங்களுக்கு அந்த பழைய காரியங்களை நினச்சி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எவ்ரி டைம் ஸ்கேனுக்கு போகும்போதும் என்ன சொல்லுவாங்களோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு ஃபஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆனாலும் வந்து ஒரு பயம் வந்து எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது, எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏசப்பா வந்து
நம்மளோட சர்ச்சோட இந்த வருஷம் வாக்குத்தத்தின்படி உன்மேல் கண்ணோக்கமாக இருந்து உன்னை பழகவும் பெருகவும் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு ஆண்டவர் பர்சனலாக கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி கொடுத்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ண தேவன் பொய்யுரையாத தேவனாக வந்து இந்த காரியங்களை வாய்க்க செய்தாங்க. இனிஷியலாக கன்சீவ் ஆகி நான் இங்கே வரும்போது கூட நான் யோசிப்பேன், மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா இது கடைசியில் இந்த மாதிரி நாங்கள் குடும்பமாக நின்று சாட்சி சொல்லுவோமா, அது வரைக்கும் இதை நீங்கள் கொண்டு போகணும், நாங்கள் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, இந்த தடவையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமைக்கு நாங்கள் போகக்கூடாது. ஏசப்பா நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் நிச்சயமாக அதை பரிபூர்ணமடைய செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி ஏசப்பா இந்த டைமும் எனக்கு அந்த வாமிட்டிங்லாம் இருந்துச்சு. இந்த அந்நிய தேசத்தில் தனியாக இருக்கும்போதும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாவற்றிலும் ஏசப்பா வந்து அவங்க கண்களில் கிருபையும் மனிதர்கள் கண்கள் தயவும் கிடைக்க கிருபை செய்தாங்க. அதே மாதிரி டெலிவரி நாட்கள்லையும் வந்து எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜராக இருந்தது, ஃபுல்லாகவே இன்டியூஸ் பண்ணி போகிற மாதிரி. அதுலேயும் ஏசப்பா வந்து எங்களுக்கு வேணுங்கிற ஞானத்தை கட்டளையிட்டாங்க. ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு சிச்சுவேஷனில் வந்து பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஆனால் வந்து நார்மல் டெலிவரிக்கு எதுவும் ஏதுவான காரியங்கள் நடக்கலை. அப்படின்றப்போ வந்து நாங்கள் 2 பேரும் என்ன யோசித்தோம் அப்படின்னா, பேசாமல் நம்ம ஆப்ரேஷனுக்கே போயிடலாம், இதுக்கு மேலே வலியை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்து நம்ம ஜோம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அந்த இடத்துல லேபர் வார்டில் இருந்து ஜோம் பண்ணோம். ஏசப்பா உங்களுக்கு சித்தம் இருந்தால் அது நீங்கள் அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணி ஆமேன்னு சொல்லி முடிக்கிறோம். ஒரு டாக்டர் உள்ளே வராங்க. உள்ளே வந்து இல்லை நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு போக வேணாம், நார்மல் டெலிவரி ப்ரொசீட் பண்ணலாம், நீங்கள் எதுக்கு அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி அந்த மெம்பரேன் ரப்சர் அதுலேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே நடந்து முடிக்க ஏசப்பா கிருபை செய்தாங்க. ஸோ அந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா தான் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு வேணுங்கிற ஞானத்தை கட்டளையிட்டு இந்த காரியங்களெல்லாம் வாய்க்க செய்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவரோட வார்த்தைகள் ஒன்றுமே அவர் வந்து நம்ம மறந்து போனாலும் அவர் மறந்து போகிறது கிடையாது. ஏன்னா நான் UAE வரதுக்கு முன்னாடி ஏசப்பா பேசின ஒரு காரியம் வந்து வெறுங்கையாக கடந்து வந்து 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்னு சொல்லி. அப்போ நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் யோசிப்பேன், நமக்கு இந்த ஏசப்பா சொன்னாங்க இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும் நிறைவேறலன்னு யோசிப்பேன். ஆனால் நாங்கள் அதுக்காக ரொம்ப அவர்கிட்ட கேட்டது கூட இல்லை. பட் ஏசப்பா வந்து மன விருப்பங்கள் ஆழத்தின் காரியங்களை அறிந்த தேவன், அந்த காரியத்தையும் வாய்க்க செய்து எங்களை குடும்பமாக சாட்சியாக இருந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம வர்ஷிப்பில் பாடின பண்ணி அனைத்தையும் முடிக்கும் ஆற்றல் உள்ளவர், நீ நினைத்த தடைப்படாது போல் ஆஃப்டர் 12 இயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க ஆண்டவர். கர்த்தருடைய நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக எங்கள் ஃபேமிலியாக சாட்சியாக நிறுத்தினதுக்கு தேவன் கோடான கோடி நன்றி. சபையாக பாஸ்டர் மூலமாக எங்களுக்கு ப்ரேயருக்கு இந்த ப்ரேயரை தாங்க உங்கள் அனைவருக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் சொன்ன தேவன் இந்த 9 மாதங்களும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.